ஸோ இன்றைக்கி வந்து கோகுல்நாத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா, ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனில் இன்ட்ரோகேஷனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சஸ்பெக்ட் நேம் அர்ஜுன், அது வந்து ஆஃபீஸர் வந்து ஹேண்டில் பண்ணுற நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீரா. ஸோ இன்ட்ரோகேஷன் ரூமில் வந்து மீரா வந்து மறுபடியும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. க்ரைம் நடக்கும்போது அர்ஜுன் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அர்ஜுன் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அந்த க்ரைம் நடக்கும்போது நான் வந்து வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இந்த நடந்த இதுவுமே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க மாறி மாறி அதே தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மீரா வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அது வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கொஷினை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி நார்மல் வாய்ஸில் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் டீப் வாய்ஸில் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. மறுபடியும் சொல்லி இந்த க்ரைம் நடக்கும்போது நீ எங்கே இருந்த அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு கொஞ்சம் அர்ஜுன் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஸோ யோசிக்காமல வேறு எதுவுமே இது பண்ணாமலே டேரெக்டாக வந்து அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து க்ளோஸ்ட் ஆகிட்டு. ஸோ இந்த இன்ட்ரோகேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கோகுலுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது. எப்படி வந்து மீரா வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க வந்து போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அர்ஜுன் வந்து நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தவன் எப்படி வந்து அவன் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ மீரா வந்து இன்ட்ரோகேஷன் ரூம்லேருந்து வெளியே வரும்போது வந்து கோகுல் வந்து கேட்கார், நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிச்சிங்க அவர் வந்து பொய் சொன்னார் அப்படின்னு. ஸோ இதுக்கு மீரா வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஆட்கள்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று கேட்கும்போது ஒரு ரியல் மெமரி வந்து அவங்க ரீகால் பண்ணும்போது அவங்களோட ஐ மூமெண்ட் வந்து சர்டன் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். அந்த சர்டன் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகுலுக்கு வந்து இது புரியல, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ மீரா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து எதாவது வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா பிரெயினுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவை இருக்குது. அந்த மூமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து அப்வர்ட் ரைட் சைட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இந்த மூமெண்ட் வந்து எதனால் அப்படின்னா நீங்கள் ஏதாவது நடந்த விஷயத்தை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு அந்த மெமரியை வந்து ரிமெம்பர் பண்ணும்போது நேரத்தில் இந்த மாதிரி சர்டன் மூமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு மெமரியை வந்து நீங்கள் மறைக்கணுமோ, யார்கிட்டயும் வந்து பொய் சொல்லணுமோ, அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லணுமோ, ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமிங்கில் உங்களோட ஐஸ் வந்து அப்வர்ட் லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது வந்து நீங்கள் வந்து இன்னொன்று விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு அந்த இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஸோ இது வந்து மேஜிக் கிடையாது. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இது வந்து mix of psychology as well as of body language emotions. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸை பற்றி எனக்கு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் உடனே வந்து உங்களோட ஐஸ் வந்து இந்த பக்கமாக போயிடும். ஏன்னா நீங்கள் நடந்த ஒரு விஷயத்தை அந்த மெமரியை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ட்டு. பட் அதே இது இப்போ நான் இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். எப்படின்னா இப்போ ஒரு பர்பிள் எலிஃபெண்ட் வந்து சைக்கிளில் வந்து ரைட் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடை வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் இது வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த மெமரியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க. இப்போ பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து இந்த சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் சைடுக்கும் மூவ் ஆகிறதுக்கும் ரைட் சைடுக்கும் மூவ் ஆகிறதுக்கும். அதே மாதிரி தான் அர்ஜுன் வந்து அந்த எவிடன்ஸோ அவங்களோட அந்த மெமரியை வந்து மறைக்கிறதுக்கோ பொய் சொல்கிறதுக்காக வந்து அவன் ஐஸை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறதுனால தான் மீரா வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஸுமே உடனே வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஐ மூமெண்ட் பண்ணுறதுனால வந்து ஒருத்தவங்க வந்து பொய் தான் சொல்லுவாங்க. நம்ம யாருமே வந்து அக்யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இட்ஸ் அபவுட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். பேசும்போது வந்து அவங்களோட கண்கள் வந்து காட்டி கொடுத்துருமோ அவங்க வந்து ஹெசிடேட் ஆகுறாங்களா, பயப்படுறாங்களா, இல்லைன்னா இந்த கான்வர்சேஷனை வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பொதுவாக வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர்ஸ், கம்யூனிகேஷன் கோச்சஸ் அண்ட் தெரபிஸ்ட். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற விஷயங்களை அவங்களோட கண்ணை தான் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் அது வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கா, இல்லைன்னா ஏதாவது வந்து அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அப்படின்னு அவங்களோட கண்கள் பார்த்தே நம்மளால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த ஐ மூமெண்ட் வந்து அவங்களோட டோனையும் அந்த பாடி லாங்குவேஜும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ரீடும் ப்ளஸ் உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கேட்டோன்னே கோகுலுக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டடாக இருந்தது. ஏன்னா ஒரு ஐ வச்சு இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக வந்து, ஏன்னா இதை பற்றி யாருமே வந்து டீப்பர் லெவலில் வந்து டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஸோ இதை வந்து அவர் ஜர்னலில் எழுதிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கார். ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வந்து பண்ணுறீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஐ மூமெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹெசிடேட் ஆகுறாங்களா, அவாய்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க மறைக்க பார்க்குறாங்களா சொல்லி அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஹிடன் எமோஷன்ஸை வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். பேசுகிறதோ கேட்குறதோ மட்டும் இல்லை, அப்சர்வ் பண்ணுறதும் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் தான்.